அனைவருக்கும் வணக்கம். திமுகவினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்வோம் 200 தொகுதிகளுக்கு மேல திமுக கூட்டணி ஜெயிக்கணும், 150 தொகுதிகளுக்கு மேல திமுக மட்டுமே ஜெயிக்கணும் உதயசூரியன் சின்னத்துல அப்படிங்கிறது. அது ஸ்டாலின் அவர்கள் நம்ம 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்க போறோம்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கனவை கற்பனையாக்குற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 68 தொகுதிகள் திமுகவோட கையை விட்டு பறிபோக போகுது அப்படிங்கிற தகவல் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதை பத்தி நம்ம இதில் விரிவாக பேசுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு வலுவான எதிர்கூட்டணி இல்லை, அதனால நம்ம ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லி திமுகவினர்லாம் ஒரு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக இப்போ அதிமுக பாஜகலாம் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு. தனியாக ஒரு அணியா விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. அப்படிங்கும்போது திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் பல வகையாக வந்து சிதறப்போகுது, அதனால நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது திமுகவின் வசம் இருக்கக்கூடிய பல தொகுதிகள் இப்போ திமுக விட்டு பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு பிரதான காரணமாக அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி பிரதிநிதிகளினுடைய அதிருப்தி. கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஊரக உள்ளாட்சி தேர்தல் முதல் கட்டமாக நடைபெற்றது. அந்த ஆண்டில் டிசம்பர் மாதத்திலேயே நடைபெற்று முடிந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் கடந்த ஆண்டே முடிவடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து டம்மி போஸ்ட் தான் இருக்காங்க, அவர்களுக்கான தேர்தல் இன்றளவும் வைக்கப்படாமல் இருக்கு. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த உடனேவே 2021ஆம் ஆண்டே அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான 2ஆம் கட்டத்தை நடத்தி முடிச்சாங்க. அதற்கப்புறமா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடிச்சாங்க. இப்படி பலகட்டமாக நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதிநிதிகள் இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பல மாநகராட்சிகளினுடைய மேயர்களை அந்த சொந்த கட்சியினுடைய திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்து மேயரை பதவி நீக்கம் செய்வதற்கு காரணமாக அமைஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச முதல் புள்ளி அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு நெல்லை மாநகராட்சியினுடைய மேயர் சரவணன் அவர்கள். கிட்டத்தட்ட அவருக்கு மிகப்பெரிய அளவில் திமுக சக கவுன்சிலர்களிடையே அதிருப்தி வந்தது. இது அறிவாலயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக கொண்டு போனதுக்கு பின்னாடி அறிவாலயத்திலிருந்து KN நேரு அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தங்கம் தென்னரசு அவர்களாக இருக்கட்டும், 2 பேரும் பஞ்சாயத்துக்கு போனதுக்கு அப்புறமாகவும் பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க முடியாம மறுபடியும் ராமகிருஷ்ணன் அவர்களை வந்து புதிய மேயரா அறிவிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிக்க தொடர்ச்சியா கோவை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, சிவகாசி, மதுரைன்னு எல்லா மாநகராட்சிகளிலுமே இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எதிரொலிக்க ஆரம்பிச்சது. ஒரு மாநகராட்சியினுடைய மேயர் மீதும் அந்தந்த பகுதியில் உள்ள திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு உதாரணமா சங்கரன்கோவில் நகராட்சியில் உள்ள நகராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் மீது இதே மாதிரி நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அவரும் வந்து பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். தன்னுடைய பதவி நீக்கப்பட்டது சட்டத்திற்கு புறம்பானது, அது தவறுன்னு சொல்லி அவர்கள் வந்து இப்போ நீதிமன்றத்துக்கே போயிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு பாருங்க, கிட்டத்தட்ட திமுகவினுடைய உறுப்பினர்கள் நினைச்சாங்க அப்படின்னா அவரை பதவியில் உட்கார வைக்க முடியும். திமுகவினுடைய தலைமை சொன்னாங்கன்னா திமுக உறுப்பினர்கள் கேட்பாங்க அப்படிங்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்குது. ஆனால் களம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்களே நேரடியாக பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தலைமையிலேருந்து அனுப்பி வைக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் இந்த பிரச்சனை தீரல. உமாமகேஸ்வரி அவர்களை வந்து பதவியிலிருந்து கீழே இறக்குறாங்க திமுகவினுடைய நகர்மன்ற உறுப்பினர்களே சேர்ந்து. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி மாநகராட்சி, அது இப்போதான் மாநகராட்சியாவே அங்கீகாரம் பெற்றது. அதனுடைய முதல் மேயர் முத்துதுரை அவர்களும் 22 கவுன்சிலர்கள் மூலமாக நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். இது ஒரு தொடர்கதியா போயிட்டு இருக்கு. சரி, ஒரு இடத்துல வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அங்க ஆளும் தரப்பு தான் பெரும்பான்மை இருப்பாங்க. எதிர்கட்சிகள்லாம் நினைச்சு ஒரு சதி பண்ணி கூட அவரை நீக்க முடியாத நம்ம நினைக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறது, மேயருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு ஓட்டு போடுறது எதிர்த்தரப்பினர் மட்டும் கிடையாது. பாஜக கவுன்சிலர் பண்றாங்க, அதிமுக கவுன்சிலர் பண்றாங்கன்னு கிடையாது. திமுக கவுன்சிலரே திமுக மேயருக்கு எதிராக ஓட்டு போடுறாங்கன்றதான் இங்க பிரச்சனையே. கிட்டத்தட்ட தலைமையே வந்து திமுக கவுன்சிலர்கள் கிட்ட இதை பண்ணாதீங்க, இது ஆட்சிக்கு கெட்ட பேரு, இது தவறுன்னு சொன்ன போதும் அவர்கள் கேட்கல. எல்லாரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. பல மாநகராட்சியில் மேயர்களும் தூக்கி அடிக்கப்படுறாங்க, புதிய மேயர்கள் வர்றாங்க. இது ஒரு தொடர்கதையாகவே போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம ஆராயும் போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெண்டர்களை வந்து பிரித்துக் கொள்ளில் வரக்கூடிய சிக்கல்கள் தான். கிட்டத்தட்ட மேயரே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, எங்களுக்கு வந்து எதையுமே பிரித்து கொடுக்கறது கிடையாது, சரியான நிர்வாகம் இல்லை, மக்களுக்கு சரிவர திட்டங்கள் போய் சேரல, அதனால நாங்கள் போய் மக்கள் மூஞ்சில முழிக்க முடியல, எங்ககிட்ட ரோடு போடலையா, தெருவிளக்கு போடலையான்னு கேட்குறாங்க. ஆனால் அதற்கான நிதி மேயர் கிட்ட இருந்து வரமாட்டேங்குது, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல, ஒரு அழுத்தத்துல திமுகவினுடைய கவுன்சிலர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இது வந்து களத்துல மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறதா தகவல். இதன் அடிப்படையில் தான் 25 மாநகராட்சிக்கு உட்பட்ட 68 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவானது வெற்றி வாய்ப்பை இழக்க போவதா ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் போயிருக்கு. இது பார்த்த உடனே ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தலைவலி. என்னடா இது, நம்ம 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்க போறோம், இதுவரைக்கும் இல்லாத சாதனை படைக்க போறோம் நினைச்சுக்கிட்டு இருந்தா வெளியே
இருந்து ஒரு எதிரி வந்து நம்மளை தோக்கடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம கட்சியில் உள்ளவங்களே நம்மளை தோக்கடிக்கிறாங்களே என்ற ஒரு கவலையில் இருக்கிறாரு. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா சமீபத்தில் மதுரை மாநகராட்சியில் நடந்த அந்த 200 கோடி ஊழல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாநகராட்சியில வரி ஏய்ப்பு மூலமாக சொத்து வரி அவருடைய கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கம்மியா வந்து போட்டது மூலமா அரசாங்கத்துக்கு 200 கோடி ரூபாய் வரி இழப்பு. இதை விசாரிப்பதற்கு ஒரு தனிப்படை சிபிசிஐடி எல்லாம் உள்ள வர்றாங்க. ஸ்டாலின் அவர்களே பொறுப்பாளர்கள் வந்து பதவி விலக சொல்றாரு. மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய மதுரை மாநகராட்சி ஊழல் அப்படிங்கிறதும் இதனுடைய ஒரு பகுதி தான். இதை நீங்க பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில மட்டும்தான் அந்த சொத்து வரி ஏய்ப்பு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இங்க உள்ள அனைத்து மாநகராட்சியிலையும், மதுரையை தவிர உள்ள 24 மாநகராட்சிகளையுமே இதே பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த மாநகராட்சிகள் எல்லாம் யார் விசாரணை பண்ண போறா, அதுல உள்ள சிக்கல் எல்லாம் யார் தீர்க்க போறான்னு பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களாலையும் முடியல, திமுக தலைமையாலையும் முடியல. திமுக தலைமை சொன்னாலும் அங்க கேட்கிற மாதிரி எந்த சூழலுமே இல்ல. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க போறதா சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி தலைவர்களுக்கான பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அவர்கள் பதவி இல்லாம இருக்காங்க. திரும்ப ஒரு தேர்தல் வைக்கணும். இந்த 3 தேர்தலையும் ஒரே கட்டமா நடத்தணுமா இல்ல தள்ளி போடணுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு காரணமே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கு. என்ன அப்படின்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு பின்னாடி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை இருக்குது மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு உள்ளாட்சி தேர்தல் வச்சாங்க. அதிமுக ஆட்சி காலங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தலில் திமுக ஸ்கோர் பண்றாங்க, பெரிய அளவுல வந்து சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க. உள்ளாட்சியவே மொத்தமா திமுக கைப்பற்றிரும், அடுத்து ஆட்சிக்கு வரப்போறது திமுக தான்றதுக்கான ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி தான் அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஒருவேளை இந்த உள்ளாட்சி தேர்தல் வச்சோம் அப்படின்னா நாம மிகப்பெரிய அளவில் பின்னடைவோம். இந்த தேர்தல் முடிவுகள் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் திமுக வந்து காலம் கடத்திட்டு இருக்காங்க. இதே திமுக தான் எடப்பாடி அவர்களே வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம தள்ளி போடுறது காரணம் என்ன, நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதே பயம் தான் திமுகவுக்கு வந்திருக்கு. எப்படியாவது நம்ம தேர்தல் நடத்தாம நேரடியாக 2020 சட்டமன்ற தேர்தல் போயிருவோம், அப்பதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம வெளியே தெரியாம மூடி மறைக்க முடியுன்ற திட்டத்தில் இருக்காங்க. ஆனாலும் பல தொகுதிகள் திமுக கையை விட்டு போறதுக்கு இதுவே ஒரு காரணமா அமைகின்றாங்க. இந்த பிரச்சனையை நேரடியா நான் பார்த்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2022 பிப்ரவரி மாதம் நடந்த அந்த மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கான தேர்தலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணம் வந்து பட்டுவாடா பண்ணப்பட்டது. நான் இருந்த வார்டுலையும் சரி, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே பல கோடிகள் வந்து பணப்பட்டுவாடா நடந்துச்சு. கிட்டத்தட்ட திமுகவினுடைய கவுன்சிலர் வேட்பாளர்கள் எல்லாருமே கோடிகளை கொட்டி இறைச்சாங்கன்னு சொல்லலாம். நேரடியாக மக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா 2022 மாநகராட்சி தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு காசு, பாஜக வேட்பாளருக்கு காசு, தனித்தனியா காசு கொடுத்து நீ வந்து ஓட்டு கேட்க வெளியே வராத, அதுக்கு உனக்கு இத்தனை லட்சம் பணம் தரேன் அப்படின்னு கொடுத்த சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் தலைமையிலிருந்து இவர்களுக்கு வந்துச்சு. அதனாலதான் கை காசெல்லாம் போட்டு வீடெல்லாம் அடமான வச்சு வித்து இடத்தெல்லாம் வித்தெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, தேர்தலில் பணம் செலவு பண்ணாங்க. ஒரு ஓட்டுக்குங்க நார்மலா வந்து 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறத நான் பார்த்திருக்கேன். ஆனா 2022 தேர்தலில் பாத்தீங்கன்னா மாநகராட்சி தேர்தலில் 3000 ரூபாய் 5000 ரூபாய் சரளமா கொடுத்தாங்க. ஒரு சில பகுதியில் சில முக்கியமான வாக்குகளை வாங்குவதற்கு 10,000 ரூபாய் செலவு பண்ண விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். அப்ப எந்த அளவுக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நீங்க நல்லா பாருங்க, அதிமுக 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இப்ப திமுக அதே மாதிரி ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒட்டுமொத்தமா அந்த வார்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே கிட்டத்தட்ட 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கையிலே நின்றுக்கும். இது தவிர ஒரு சில குறிப்பிட்ட வார்டுகளில் ரொம்ப அதிகமாக தொகை கொடுத்தாங்க. அப்போ இந்த அளவிற்கு வந்து பணம் செலவு பண்ணி அந்த பொறுப்புக்கு வந்த கவுன்சிலராக ஆன திமுகவினுடைய பிரமுகர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன எதிர்பார்த்து அந்த பதவிக்கு வந்திருப்பாங்க? எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வேணும், நாங்கள் வந்து 1 கோடி செலவு பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஒரு 3 கோடி வேணும், நாங்கள் இந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த 1 கோடியை பல கோடிகளை எடுக்கணுங்கிறதான திட்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து வழிவகை பண்ணி கொடுக்காம எல்லா வருமானத்தையும் திமுக தலைமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல். திமுக மேயருக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னா அதில் உள்ள கவுன்சிலர்களுக்கு இருக்காதா? அப்போ அவர்கள் எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? அவர்களுக்கான டெண்டர்கள், அதில் இருக்கக்கூடிய லாபம் எதுவுமே கிடைக்காம இருக்கும். இது போக மக்களும் கேள்விக்கு ஆரம்பிச்சிருவாங்க, ஏங்க ஒரு ரோடு போட்டால் தானங்க அதில் வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும், மக்களுக்கு நலத்திட்டம் வரும், அது எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது பல பகுதிகளில் மக்கள் பயங்கரமான ஒரு கொதிநிலையில் இருக்காங்க. மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர்கள், மெம்பர்கள், இவர்கள் எல்லாருமே அதை விட கோவத்தில் இருக்காங்க. அப்போ இது எப்படி எதிரொலிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய அந்த ஒரு முக்கியமான ஒரு கோர் ஓட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகும். வம்படியா எப்படி திமுக மேயருக்கு எதிராகவே, தன்னுடைய சொந்த கட்சி மேயருக்கு எதிராகவே நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றுறாங்களோ, அமைச்சர் சொல்லி கேட்கல, திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லி கேட்கல, இவர்கள் எப்படி நாளைக்கு திமுக ஜெயிக்கணும்னு ஓட்டு போடுவாங்க? வம்படி எதிர்கட்சிக்கு போடக்கூடிய நிலைமையில தான் இப்போ அவர்கள் இருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு போயிருக்கூடிய தகவல். இதை பெரிய அளவில் வந்து யாருமே பேசுறது இல்லை. நீங்க வேணா பாருங்க, உங்களுடைய சொந்த வார்டில் உள்ள திமுகவினுடைய கவுன்சிலரே பார்த்தீங்கன்னா திமுக மீது கடுமையான அதிருப்தியில் தான் இருப்பார். அதற்கு காரணம் வந்து அவர் செலவழிச்ச பணம்
செலவழிச்ச பணத்தை இத்தனை ஆட்களை எடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தமாக தான் இருக்கும். இதை உடனடியாக சரி செய்யணும் அப்படிங்கிறதா உளவுத்துறையே ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா தலைமையிலிருந்து அறிவிப்பு போனாலும் கேட்கறது இல்லை, அமைச்சர்களே போனாலும் கேட்கறது இல்லை, அங்கே உள்ள எம்எல்ஏ எம்பின்னு யார் அனுப்பி பார்த்தாலும் வேலைக்கு ஆகிறது இல்லை. கவுன்சிலர்களாலுமே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படிங்கிறது, என் கை காசை போட்டு நான் செலவு பண்ணேன், மக்கள்கிட்டையும் பதில் சொல்ல முடியல, என்னாலையும் சம்பாதிக்க முடியல, நான் என்னதான் பண்ணுறது, இதற்கு ஒரே வழி திமுகவுக்குள்ளே கழகத்தை உண்டு பண்ணுறதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் பல மாநகராட்சிகளில் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நன்றி.